வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கான டாபிக் எனி டேட்டா டைப். இந்த டாபிக் எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மெயினாக இது எங்கே யூஸ் ஆகும்னா, ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்ல மல்டிபிள், அதாவது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டா டைப், அதாவது எனி டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஹெல்ப் டாப்பிக்கில் போயிட்டு எப்படி இதோட எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குது, என்ன எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ கோர்ஸஸோட ஹெல்ப் டாப்பிக்கில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஓகே லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போகும்போது எனீன்னு ஒரு டாபிக் இருக்குது, இன்னொன்று எனி அண்டர்ஸ்கோர் டைப் இருக்குது. ஸோ 2 டைப்ஸாக காமிச்சிருக்காங்க. எனிங்கிறது எல்லா டைப்பையும் யூஸ் பண்ணலாம் காமனாக. எனி அண்டர்ஸ்கோர் டைப்புங்கிறது பர்டிகுலர் டேட்டா டைப்பில் ஏதாவது ஹேண்டில் பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, டைப் கிளாஸு, பாயிண்டர் வேல்யூ அண்ட் சைஸ். ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டைப்பை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஓகே டு ரியல், அதாவது ஒரு ரியலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் இன்டிஜர் வேல்யூவில் கொடுக்கறது. ஸோ இது எனி யூஸ் பண்ணுறதுனால 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் இன்டிஜரை நம்ம வெளியேருந்து பாஸ் பண்ண போகிறோம் ஃபங்க்ஷன் பிளாக்குக்கு. ஒன்று இன்டிஜர், இன்னொன்று டபுள் இன்டிஜர், அனதர் ஒன்று அன்சைன் டபுள் இன்டிஜர். இந்த 3 டேட்டா டைப்பை நான் வெளியேருந்து பாஸ் பண்ண போகிறேன். பாஸ் பண்ணிவிட்டு அதை ரியலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் இன்புட் எனின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிற வேரியபிள் இன்புட்டில் அதோட டேட்டா டைப் எனி அண்டர்ஸ்கோர் இன்ட். ஓகே, அவுட்புட் வேரியபிள் அவுட்புட்டில் அவுட்புட் ரியல். ஸோ ஏன்னா நம்ம ரியலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், அதனால் ரியல் டேட்டா டைப்பில் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். லோக்கல் வேரியபிள்னா எதுக்குன்னா, ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளார சம் கால்குலேஷன் எதுனா கால்குலேஷன் பண்ணுறது, இது வெளியே நமக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. ஒன்லி ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளார ஏதாவது ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வேரியபிள்ஸ் லோக்கல் வேரியபிள்ஸாக கொடுத்துக்கலாம். நான் ஒரு பாயிண்டர் டு பைட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்பை நான் பாஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக ஒரு டேட்டா டைப்புக்கும் ஒரு பஃபர் வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்டிஜர் அண்ட் டபுள் இன்டிஜர் அண்ட் அன்சைன்ட் இன்டிஜர். ஸோ 3த்துக்கும் ஒரு பஃபர் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட டிக்ளரேஷன் பார்ட் இப்போ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இது கோடிங் பார்ட், அதாவது ப்ரோக்ராமிங் பார்ட் பார்க்க போகிறோம். நான் கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கேஸ் அந்த பர்டிகுலர் இன்புட் வேரியபிள் இன்புட் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு டாட் வச்சுனா நம்மள அந்த ஸ்ட்ரக்சர் வரும். ஏன்னா நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க டேட்டா டைப் எனி அண்டர்ஸ்கோர் இன்ட்னு கொடுத்துருக்கனால அந்த வேரியபிள்லே டாட் வச்சு பார்க்கும்போது நம்ம அதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஹேண்டில் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் இப்போது வெளியிருந்து பாஸ் பண்ணுற டேட்டா டைப் இன்டீஜரா அப்படின்னு செக் இன்டீஜரா இல்லை வேற இன்டீஜரா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நான் 3 டைப்ஸ் தான் வெளியேருந்து பாஸ் பண்ண ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால் 3ல் எந்த டைப்புங்கிறத செக் பண்ணுறதுக்காக கேஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ டபுள் அண்டர்ஸ்கோர் சிஸ்டம் டாட் டைப் கிளாஸ்க்குள்ளார போனீங்கன்னா எல்லா டைப்ஸும் இருக்கும். நம்ம செக் பண்ணுற டைப்ஸை மட்டும் நான் இப்போ போட்டுக்கிட்டேன். சப்போஸ் டைப் இன்டீஜராக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பாயிண்டர் டு பைட்டுங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்டர் வேரியபிளுக்கு அந்த பர்டிகுலர் பஃபர் வேரியபிளோட லொக்கேஷன் அட்ரஸ் பாயிண்ட் பண்ண போகிறேன். கரெக்ட். ஸோ சேம் அனதர் 2 வேரியபிள்ஸ்க்கும் சேம் அதுக்கான பஃபர் நம்ம பாயிண்ட் பண்ண போகிறோம். முடிஞ்சு. அடுத்தது இப்போ ஜஸ்ட் நம்ம லொக்கேஷன், அதாவது அட்ரஸை மட்டும்தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோமே தவிர அதுக்குள்ளார இருக்க, அதாவது வெளியிருந்து பாஸ் பண்ணி வர வேல்யூஸை இன்னும் காப்பியே பண்ணல. ஸோ அதை காப்பி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா, நான் ஒரு மெத்தட், அதாவது ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஆப்ஜெக்டில் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். லோக்கல், அதாவது ப்ரைவேட் மெத்தடாக கிரியேட் பண்ணிக்கிறேன். மெத்தட் நேம் காப்பி பைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா பைட்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ப்ரைவேட் ஆடு கொடுத்தாச்சு. இதில் ஜஸ்ட் நான் ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு, ஸோ அந்த வெளியேருந்து வர சைஸை பொறுத்து நான் ஜஸ்ட் அதில் ஈச் அண்ட் எவரி பைட்டை நம்மளோட பாயிண்டர் டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேரியபிள்ஸ் பாயிண்டர் வேரியபிள்ஸ்க்கு ஜஸ்ட் காப்பி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபார் லூப்புக்கு இன்டெக்ஸ் வேரியபிள் ஒன்று தேவைப்படுது. அதனால் லோக்கல் வேரியபிளாக டி இன்டிஜர் கவுண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். 2 திஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். அதாவது திஸ்ங்கிறது என்னன்னா, இது லோக்கல் மெத்தட் வேரியபிள்லேருந்து
லோக்கல் மெத்தட் வேரியபிள்லேருந்து, அதாவது அது மெத்தட் இருக்கிற மாஸ்டர் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிளை இந்த லோக்கல் மெத்தடுக்குள்ளார அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த திஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அகெயின் வந்து திஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்டர் வேரியபிள் வெளியே தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து அந்த இண்டெக்ஸ் வேரியபிள் அரே இண்டெக்ஸ்குள்ளார வந்து இண்டெக்ஸ் இது கொடுத்துக்கிறேன். திஸ் வெளியே இருந்து வர அந்த இன்புட் ஏனி இருக்கு இல்லையா, அந்த டேக்கில் இருக்கிற பாயிண்டர் வேல்யூ பி வேல்யூன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூஸை அப்படியே ஜஸ்ட் நான் மூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் தான் காப்பிங் த பைட்ஸ். அதான ஜஸ்ட் வந்து பைட்ஸை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து பஃபர் வேரியபிள், அதாவது அந்த அந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து பஃபரை தான் நம்ம பாயிண்ட் பண்ணுது. அதனால பஃபரில் வந்து இப்போ என்ன வேல்யூஸ் இருக்கோ அது வந்து காப்பி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த காப்பியாக இருக்கிற பஃபரை வந்து இந்த வேரியபிள் அவுட்புட் ரியல் இருக்கு இல்லையா, அதுக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் இன்னொரு ரியல் பஃபர்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற பஃபர்லாம் இன்டீஜரில் இருக்கு. ஓகேவா, ஸோ அதை வந்து ரியல் கன்வெர்ட் பண்ணிட்டு ரியல் பஃபரில் நான் வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேம் இதே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அனதர் 2 கண்டிஷன்ஸ்க்கும். எஸ், காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு பஃபர் வேரியபிளோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். எஸ், ஸோ ஃபைனலாக இப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு வெளியே வந்து வேரியபிள் அவுட்புட் இருக்கு, அதாவது அந்த அவுட்புட் ரியலுங்கிற டேக்கு வந்து ஜஸ்ட் நம்மளோட வேல்யூஸ் வந்து பஃபர், அதாவது ரியல் பஃபரில் இருக்கிற வேல்யூவை மூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ ரியல் பஃபருங்கிற வேரியபிளை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அவுட்புட் மூவ் பண்ணிடுறோம். ஓகே, நம்மளோட ஃபங்க்ஷன் பிளாக்கோட க்ரியேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து இதை பிஎல்சிபிஹெச்சில் ஜஸ்ட் கால் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கால் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் F1 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்தமாரி பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் பிளாக் நேமை வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சஜஸ்ட் பண்ணும். அதை நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே ஃபங்க்ஷன் பிளாக் வந்து நீங்கள் கால் பண்ணும்போது டைரக்ட் ஃபங்க்ஷன் பிளாக் நேம் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து இன்ஸ்டன்ஸ், அதாவது டிக்ளரேஷன் பண்ணணும். ஒரு இன்ஸ்டன்ஸ் நேம் கொடுத்து அந்த இன்ஸ்டன்ஸ் டிக்ளரேஷன் பண்ண நேம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் அதை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஃபங்க்ஷன் பிளாக்கை. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இன்டீஜர் வந்து 3 டைப்ஸ்லேருந்து பாஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால் 3, அதாவது 3 டைப் டேட்டா டைப்ஸ், அதாவது இன்டிஜர், டபுள் இன்டிஜர், அன்சைன்ட் டபுள் இன்டிஜர் 3த்தையும் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அவுட்புட் வந்து நமக்கு ரியலில் வரும். அதனால் ரியல் அவுட்புட்டுங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் வந்து டேட்டா டைப் வந்து ரியல்னு கொடுத்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் வந்து இன்டிஜர் வேல்யூ செக் பண்ணலாம். இன்டிஜர் வேல்யூ வந்து பாஸ் பண்ண போகிறோம், அதனால் அதோட வேரியபிள் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃபங்க்ஷன் பிளாக் நேம் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் நேமை கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் பிளாக்கு கால் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் லாகின் பண்ணி செக் பண்ணும். அதுக்காக நான் கண்ட்ரோலர் வந்து கனெக்டிவிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். எஸ், கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு. நம்ம ப்ரோக்ராமை வந்து இப்போ லாகின் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். எஸ், லாகின் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் அன்மோட் போட்டோம். இன்டீஜரில் வந்து ஆல்ரெடி 0 இருக்குது, அவுட்புட் ரியல் அவுட்புட் 0 இருக்குது. ஓகே, ஸோ இன்டீஜர் வேல்யூவில் வந்து நான் 100 பாஸ் பண்ணும்போது அவுட்புட்டில் வந்து 100 வருது. ஓகே, டிஃப்ரெண்ட் வேல்யூ அகெயின் நான் வந்து 255 பாஸ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் வேரியபிளில் வந்து 255 வந்துடுச்சு. அடுத்தது நான் வந்து சேம் வேரியபிளில் வந்து டபுள் இன்டிஜர் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். எஸ், இப்போது 0 இருக்கனால அவுட்புட்டில் 0 இருக்குது. ஸோ சம் வேல்யூஸ் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணலாம். எஸ், சேம் வேல்யூ அவுட்புட்லேயே வந்துடுச்சு. ஸோ அப்போது நம்ம எந்த டேட்டா டைப் கனெக்ட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாரி நம்ம உள்ள லாஜிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணி ஒர்க் ஆகுது. இப்போ அன்சைன்டு இன்டிஜர் வேல்யூஸ் வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு
அதாவது அதை லிங்க் பண்ணிவிட்டு நான் லாகின் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி 0 இருக்குது ஆக்சுவலாக, அவுட்புட்டில் 0 ஆகலை. டிஃப்ரெண்ட் வேல்யூ நான் ஃபோர்ஸ் பண்ணாலும் அவுட்புட்டில் மூவ் ஆகலை. என்ன இருக்கும்? ஸோ 12999 கொடுத்துருக்கேன், அதுவும் ஆகலை. ஓகே, வேறு எதாவது வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ எந்த வேல்யூஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து அவுட்புட்டில் சேஞ்சஸ் இல்லை. ஸோ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மிஸ்டேக் என்னன்னு போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் பிளாக் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்புட் எனி வெளியிருந்து என்ன ரிசீவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பி வேல்யூ டைப் அன்சைன்டு டபுள் இன்டிஜர் வெளியேருந்து வர்றது வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, எஸ், இங்கே ரியல் பஃபருக்கு வந்து மூவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதில் வந்து நான் தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். அன்சைன்டு டபுள் இன்டிஜர் பஃபர் மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக டபுள் இன்டிஜர் பஃபரை மூவ் பண்ணியிருக்கேன், அதான் தப்பு. ஓகே, ஜஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ லோட் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2000 ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம் அன்சைன் டபுள் இன்டிஜர் வேல்யூவில். ஸோ அகெயின் சேம் அதே அவுட்புட்லேயே வருது. அகெயின் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்தாலும் நமக்கு வந்து அவுட்புட்டில் அது அப்டேட் ஆகுது. ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நான் வந்து இப்போ வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி செக் பண்ணலாம் நம்ம. அதனால் ஒரு ஈனம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈனமில் வந்து ஆட்ரிபியூட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது இன்னொரு நாள் நம்ம அந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன், தேவையில்லை நமக்கு. ஒன்று வந்து நோ டெசிமல் பாயிண்ட்ஸு, அடுத்தது வந்து டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸ் வரைக்கும் வந்து நான் வந்து ஈனம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது டிவைட் பை டெசிமல் பாயிண்ட்ஸ் டிவைட் பை 1000 டிவைட் பை 100 டிவைட் பை 10 அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஈனம் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஈனம் வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னா, நம்ம ரியல் ஃபங்க்ஷன் பிளாக் இருக்கு இல்லையா, அதாவது 2 ரியல். ஸோ அதுக்குள்ளார போயிட்டு இந்த பர்டிகுலர் இதை வந்து வேரியபிள் இன்புட்டாக நான் வந்து வெளியேருந்து கெட் பண்ண போகிறேன். அதனால் இன்புட் ஈனம், அதாவது இன்புட் அண்டர்ஸ்கோர் ஈனம் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டைப் வந்து டிபி ஈனம், அதாவது டெசிமல் பாயிண்ட் ஈனம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை வந்து டைப்பில் கொடுத்துட்றோம். ஓகே, இதை வந்து நான் அந்த பஃபர் ரியல் பஃபர் டிவைட் பை இன்புட் ஈனம் கொடுத்துக்கிறேன். ஸோ வெளியேருந்து எதை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதால் டிவைட் பண்ணி எனக்கு அவுட்புட்டில் வந்து பாஸ் ஆகணும். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஃபங்க்ஷன் பிளாக்ல வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கனால அகெயின் நம்ம கால் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதனால் நான் வந்து திருப்பி எடுத்துக்கிட்டேன், வெளியேருந்து சர்ச் பண்ணி 2 ரியலுங்கிறத எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்னொரு அடிஷ்னல் வேரியபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ஈனம். ஸோ அதனால் ஈனம் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஜஸ்ட் நான் பழைய கால் பண்ணதுலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ பலத்தை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாகின் பண்ணி செக் பண்ணலாம். சம்திங் ராங், அதாவது எரர், அதாவது ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். எதுலன்னா அந்த ஈனமில் தான் மிஸ்டேக் வருது. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வேரியபிள் இன்புட்டாக ஐபி ஈனம் கொடுத்துருக்கோம். ஓகே, அதோட நேம் வந்து ஓகே ஐபி ஈனம்ங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. ஓகே, ஸோ டிபி ஈனம் தான் நம்ம வந்து நேம் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போது டிபி ஈனம்ங்கிற நேமை நான் காப்பி பண்ணிவிட்டு பிஹெச்சியில் போயிட்டு இங்கே வந்து டிபி ஈனம் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ லாகின் பண்ணி செக் பண்ணலாம். லாகின் கேட்குது. லாகின் பண்ணியாச்சு. எக்ஸெப்ஷன் மோட் போகுது. ஸ்டில் வி ஹவ் மேட் சம் மிஸ்டேக்.
எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நோ டெசிமல் பாயிண்ட் இருக்கும்போது நமக்கு வந்து எரர் போகுது. ஓகே, ஸோ நம்ம இங்கே டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து ஈனம் வேல்யூ வந்து 0 கொடுத்துருக்கேன் இப்போது ஆக்சுவலாக. ஸோ எனி வேல்யூ டிவைட் பை 0 வந்து இன்ஃபினிட்டி, கரெக்டாக? ஸோ அதனால நமக்கு வந்து எக்ஸெப்ஷன் மோட் போகுது. ஆக்சுவலாக நான் வந்து எந்த டெசிமல் பாயிண்ட்டும் வேணாம்னா டிவைட் பை 1 தான் பண்ணோம். அதாவது எனி வேல்யூ டிவைட் பை 1 அப்படிங்கிறது போது ஈக்குவல் டு எனி வேல்யூ தான் வரும். ஓகே, எனிதிங் டிவைட் பை 1ங்கிறது வந்து கரெக்ட். அதனால 1 கொடுத்த பிறகு இப்போ லாகின் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸெப்ஷன் மோட் போகாது. நம்ம ஆன்லைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, டைரெக்டாக இந்த லாகினே பண்ணணும், பிஎல்சி டவுன்லோடே பண்ணியாச்சு. இப்போ ரன் ஆகுது. ஓகே, ஸோ சம் வேல்யூஸ் இப்போ நம்ம லிங்க் பண்ணியிருக்கிறது அன்சைன்டு இன்டிஜர் வேல்யூ லிங்க் பண்ணியிருக்கோம். அதனால் அதில் வந்து வேல்யூ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, வந்துடுச்சு. நோ டெசிமல் பாயிண்ட் இருக்கனால என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது அப்படியே வந்துடுச்சு. நான் வந்து இப்போ 10th செலக்ட் பண்ணுறேன். அதனால் 1239.9 வந்துடுச்சு. அகெயின் டெசிமல் பாயிண்ட் வந்து நம்ம வந்து 100 செலக்ட் பண்ணோன்னா 123.99 கரெக்ட் வந்துடுச்சு. ஓகே, நம்மளோட ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வேறு அதாவது இன்டீஜரில் வேறு டேட்டா டைப் பாஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகுது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கோர்ஸஸ் ஹெல்ப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து எனி அண்டர்ஸ்கோர் இன்டீஜர் பார்த்தோம் இல்லையா, இப்போ எனி அப்படிங்கிற டேட்டா டைப்பை பார்க்கலாம். ஜஸ்ட் நான் சேம் அந்த எக்ஸாம்பிள் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். அப்படியே நம்ம பிஓஇ கிரியேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபங்க்ஷன் பிளாக் வேண்டாம், ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக 2 டைப்பு கம்பேர் பண்ணுற மாதிரி அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதனால் டைப் கம்பேர் நேம் கொடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து டிக்ளரேஷன் பார்ட்டு, அதனால் ஜஸ்ட்டு அதை அப்படியே கட் பண்ணி நம்ம டிக்ளரேஷன் மேலே இருக்கு இல்லையா, அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபங்க்ஷனோட நேமு டெலீட் பண்ணிக்கிறேன், வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து சாரி, நம்ம வந்து இன்டிஜர் பற்றி பூலியனே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்பேர் பண்ணிவிட்டு டைப் ஓகேவா இருந்துச்சு, சேம் டேட்டா டைப் இருந்துச்சுன்னா ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த லைன் தேவையில்லை ஆக்சுவலாக. எப்பயுமே ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும்போது எவ்ரி இட்ரேட்டுக்கு வந்து அது ஃபால்ஸ் ஆகிட்டு தான் அடுத்த கண்டிஷன் ஓகே இருந்தால் தான் ட்ரூவே ஆகும். ஸோ அதனால் நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம், அதை ஃபால்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கவுண்ட் அந்த டேக் வந்து தப்பாக இருக்குது. ஓகே, மாற்றிக்கலாம். ஃபங்க்ஷனோட நேம் வந்து நம்ம டைப் கம்பேர் கொடுத்துருக்கோம், அதனால் அந்த நேம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இப்போ என்னென்னா 2 அதாவது எனி1 எனி2ன்னு 2 வேரியபிள் இன்புட் வெளியேருந்து கெட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து அதோட டைப்பு சேமான்னு செக் பண்ணுறோம். இது கால் பண்ணிக்கலாம். இப்போ சேம் ஆஸ் யூஷுவல் F1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைப் கம்பேரு. ஓகே, வந்துச்சு. இல்லை 2 டைப்பு நம்ம லிங்க் பண்ணோம். எனி1 அதாவது இங்கே 2 டைப்பும் சேமாக இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணி வெளியே போயிடும், ஃபால்ஸ்லேயே தான் இருக்கும். அடுத்தது வந்து சேமாக இருந்துச்சுன்னா அடுத்த கண்டிஷனுக்கு வரும். அதோட சைஸை வந்து கம்பேர் பண்ணுறோம். 2 சைஸு சேமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா தான் அடுத்தது கண்டிஷன் செக் பண்ணணும். அப்போ வந்து சைஸ் வந்து அகெயின் நாட்டிக்குலாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறோம். அதாவது சைஸை வந்து ஹைட்டை வந்து கம்பேர் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு ஓகேவா இருந்தது எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு வந்து ட்ரூன்னு நமக்கு வந்து ரைட் ஆகும் அந்த டைப் கம்பேரில். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங் 1, ஸ்ட்ரிங் 2, ஸ்ட்ரிங் 3 டேட்டா டைப்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் 1ங்கிறத ஸ்ட்ரிங்குன்னு வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங் 2 வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் 1ன்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஸ்ட்ரிங் 3 வந்து அகேன்ஸ்ட் சேம் ஸ்ட்ரிங்குன்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எஸ், இப்போ வந்து ஜஸ்ட் லிங்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்
1 அண்ட் ஸ்ட்ரிங் 2 லிங்க் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக வந்து டைப் கம்பேர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு ஒரு பூலியன் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவை. எஸ், லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃபால்ஸில் இருக்கு. ஏன்னா ரெண்டு டேட்டா டைப்பும் மிஸ் மேட்ச் ஆகுது, அதாவது ஸ்ட்ரிங் 1. ஸோ அதனால இது இப்போ மிஸ் மேட்ச் ஆகுது, ஃபால்ஸ் வருது. ஓகே, இப்போ நான் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் 3 வந்து லிங்க் பண்ணுறேன். அதாவது ஸ்ட்ரிங் 1 அண்ட் ஸ்ட்ரிங் 3 லிங்க் பண்ண பிறகு ரெண்டுமே சேம் டேட்டா டைப்னால ட்ரூ வரணும். அது ஆக்சுவலாக எஸ், ட்ரூ வருது. இப்போ சம் வேல்யூஸ் வந்து இப்போ அடுத்தது வந்து வேல்யூஸ் ரெண்டுமே எம்டி இருக்கனால நமக்கு ட்ரூ வருது. இப்போ நம்ம வேல்யூஸ் ஃபோர்ஸ் பண்ணலாம். 2 ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் 1ல. எஸ், ஸோ இப்போ வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அதில் 2ங்கிற வேல்யூ இருக்கு, ஸ்ட்ரிங் 3ல வந்து எம்டி, அதாவது எதுவுமே இல்லை. செகண்ட் இதில் 2 சேம் வேல்யூ ஃபோர்ஸ் பண்ணும்போது நமக்கு ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ நான் வேற வேல்யூ அதை 3 ஃபோர்ஸ் பண்ணேன்னா ஃபால்ஸ் ஆயிடணும். எஸ், கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து எனி டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம வீடியோ இன்னும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து வேற ஒரு கண்டென்ட், அதாவது வேற ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.